தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. ஒவ்வொரு பெண்ணும் தாய்மை அடையும் போது அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சியை தர அந்த குழந்தைய அவங்க வயிற்றுல 10 மாசம் இருக்கும். அந்த வயிற்றுக்குள்ள இருக்க கர்ப்பப்பையில தான் ரொம்ப சேஃபா இருக்கும். ஆனா அந்த கர்ப்பப்பையில வர பிரச்சனையினால பல பெண்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதை எப்படி சொல்றது, யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தயங்குறாங்க. சில நேரங்கள்ல அலட்சியமும் படுத்துறாங்க. உங்க அலட்சியத்தை போக்க, உங்க தயக்கத்தை போக்க இன்னைக்கு நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் திவ்யா ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்க சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. நீங்கள் திருப்பியும் வந்திருக்கீங்க, ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோ கேள்விகள் இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு. தேங்க்யூ, ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தி ஷோ. தேங்க்யூ. இப்போ டாக்டர், இப்போ கர்ப்பப்பை, அதாவது பெண்ணுக்கு ஒரு முக்கியமான உறுப்புனா அது கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறையா வருது. இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஸோ கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வருது. அது எப்போ வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து மாதவிடாய் ஆரம்பிக்குது இல்லையா, மெனார்க் அப்படின்னு சொல்லுவோம். மாதவிடாய் ஆரம்பிக்கிற சமயத்துலேருந்தே கர்ப்பப்பையில் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வரலாம். நாட் தட் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது, பட் வரலாம். ஸோ கர்ப்பப்பையில் பிரச்சனை எப்போ வரும்? ஒரு பெண் எப்போ மாதவிடாய் ஆரம்பிக்கிறாளோ அப்போத்துலேருந்து அவளுக்கு எப்போ மெனபாஸ் ஆகுதோ அது வரைக்கும் தட் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். சரிங்களா? ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் வந்து அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போது நீங்கள் வந்து ஒரு யங் கேர்ள் வராங்கன்னு வைங்க. இப்போ தான் வந்துட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. யங் கேர்ள் ஒரு 12 இயர்ஸ் ஒரு 13 இயர்ஸ் வராங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரலாம்? லைக் இந்த மாதிரி அம்மா வந்து சொல்லுவாங்க, டாக்டர் இப்போ தான் வந்து வயசுக்கு வந்தா, ஆனால் அவளுக்கு மாதம் பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, அது எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அது நார்மலா அப்நார்மலா? தட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஸோ மாதம் உடம்புல வந்துட்டு நமக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அது நம்ம உடனே, ஒரு சின்ன குழந்தைக்கு உடனே பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் யூட்ரஸ்லேருந்து தான் நமக்கு ப்ளீடிங் வருது. பட் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிரெயின்லேருந்து, நம்மளோட ஓவரீஸ்லேருந்து, யூட்ரஸ்லேருந்து எல்லாமே வேலை செய்யணும், சிங்கில் வேலை செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து மாதம் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரணும். அது சிங்க் ஆகிறதுக்கு, தட்ஸ் கால்ட் ஆஸ் த ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி ஓவேரியன் ஆக்சிஸ். ஸோ அந்த ஆக்சிஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு மினிமம் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகும். ஸோ அதனால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரமாட்டேங்கிறதுனா தட்ஸ் நத்திங் டு வரி அபவுட். ரொம்ப அலார்மிங் கிடையாது. பட் அதுக்காக நமக்கு வந்து சரி இப்போ அது நார்மல் தான் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு வருஷமா பீரியட் வரலைன்னா, இல்லை அது நார்மல் நினச்சிக்கிட்டேன் அதனால நான் டாக்டர் கிட்ட போகலன்னு சொல்றதுமே அதுவுமே இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ எப்போ டாக்டரை போய் பார்க்கணும்? அந்த ஒரு 12-13 இயர்ஸ்ல எப்போ டாக்டர் போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2-3 மாசம் ஆச்சு, 3 மாசமும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா 3ஆவது மாசம் போய் டாக்டரை போய் பாருங்க, என்னன்னு போய் செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அந்த அடாலசன்ட் பீரியட்ல. இப்போ வந்துட்டு ஃபர்டைல் பீரியட் சொல்லுவோம். அது இந்த 20ஸ்லேருந்து 30s வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிற வயசுல. அந்த சமயத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்கிற அந்த டயக்னோசிஸ் என்ன டயக்னோசிஸ் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பிஸியாக இருக்கிறது PCOS. ஆமாம், PCOD. அந்த PCOSங்கிற டயக்னோசிஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸ், மேடம் எனக்கு வந்து PCOS இருக்குன்னு அவங்களே டயக்னோஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. பிகாஸ் தட் ஹஸ் பீன் சோ காமன். ஸோ இப்போ PCOSங்கிற ஒரு வார்த்தையை, அந்த ஒரு டயக்னோசிஸை இப்போ புதுசாக பேர் மாற்றிருக்கோம் தெரியுமா? இல்லை, எல்லாருமே PCOS. எஸ், புதுசா பேர் மாத்திருக்கோம். இட் இஸ் கால்ட் அஸ் PMOS, which is Polyendocrine Metabolic Ovarian Syndrome. ஸோ இது ஏன் அப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ அது என்னது PCOSனா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? லைக் அந்த மாதிரி ஐடியா இல்லை, பட் PCOS வந்தால் நமக்கு பீரியட்ஸ் வராது, அந்த மாதிரி ஐடியா தான் இருக்குது. ஸோ PCOS ஆர் பாலிஎண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 முட்டைப்பை, தட் இஸ் கர்ப்பப்பை பக்கத்துல எல்லா பெண்களுக்கும் 2 டியூப் இருக்கும். அண்ட் அந்த 2 டியூப் வந்து 2 முட்டைப்பையோட கனெக்ட் ஆகும்.
அந்த 2 முட்டைப்பையிலையும் மாசம் ஒரு முட்டைப்பையிலேருந்து ஒரு எக் மெச்சூர் ஆகி அது ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்காக இட் வில் கெட் ரெடி. அண்ட் ஒருவேளை அந்த சமயம் அன்ப்ரொடெக்டிவ் இன்டர்கோர்ஸ் நடந்தது அப்படின்னா அது குழந்தையா மாறறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னா அந்த எக் அழுகி போய் நமக்கு வந்து ப்ளீடிங்கா மாதவிடாயா வருது. இதுதான் பேசிஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். ஸோ இப்போ மாசம் நமக்கு அந்த முட்டைப்பையிலேருந்து ஒரு முட்டை வெளியில வரத்துக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்மளோட ஹார்மோன்ஸ். அந்த ஹைப்போதலாமோ பிட்யூட்ரியோ வேரியன் ஆக்சிஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது. ஸோ இப்போ இந்த பிஎம்ஓஎஸ் அப்படின்னு வரைச்சே என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள். நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம் இல்லையா, கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம்னு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஒபிசிட்டினால நமக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வரலையா, இல்லை பீரியட்ஸ் ரெகுலரா வராததுனால நம்ம ஒபிஸா இருக்கோமா? ஸோ ஒபிசிட்டி, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இதெல்லாமே வந்துட்டு லிங்க்ட் டுகெதர். இப்போ ஏன் இது ரொம்ப காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி காலத்துல நம்ம அம்மா காலத்துலலாம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ ஏன் அது வந்து ரொம்ப காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், எனி ப்ராடக்ட்ஸ், தென் நம்மளோட என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ், நம்மளோட ஸ்லீப் ஹேபிட்ஸ், நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ், யூவி ரேஸ், ஓசோன் ஹோல், எனி திங் யூ நேம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது we didn't know what stress was. But if you ask my daughter, she will tell me, அம்மா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு they undergo stress at a very early age. So everything is a we are running and living in a competitive world இல்லைங்களா? ஸோ அதனால stress also plays a very very important role in all this. இந்த மாதிரி பீரியட்ஸ், irregular periods வரதுக்குலாம் வந்துட்டு stress is also an important role. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல அது நடக்கும். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல வேற என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்கு மேடம், ஒரு மாதிரி வயிறு வந்து ஒப்புசமா ஆகிட்டே வருது, அதனால நான் போய் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க போய் டாக்டர் பாருங்கன்னு. நான் ஒரு டாக்டர் பார்த்தேன், அவங்க ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிக்கிறேன் உங்ககிட்டன்னு சொல்லி காமிப்பாங்க. அப்போ காமிக்கும் போது அப்போ நம்ம பார்க்கும்போது கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு. ஸோ வாட் இஸ் தட்? தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் வந்து அது வந்ததுன்னா அது என்ன கேன்சரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ கட்டினாலே கேன்சரா இருக்குமோ அப்படின்னு. எல்லா ஃபைப்ராய்ட் யூட்ரஸும் கேன்சர் கிடையாது. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு வந்து ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து கேன்சரா இல்லாம தான் இருக்கும். லெஸ் தென் 1% தான் ஒரு ஃபைப்ராய்டு வருது, அது வந்து கேன்சரா மாறறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ஃபைப்ராய்ட்லாம் இருக்கும்போது அவங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய உதிரம் போகும். மாசம் உதிரப்போக்கு அவ்வளோ நிறைய இருக்கும். ஒரு நாளைக்கே ஒரு பேக்கெட்டே மாத்துற அளவுக்கு நிறைய உதிரப்போக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உதிரமே வராது, ஆனா வயிறு மட்டும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்டம் வரலாம். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேடம் என்னால யூரின் போறதுக்கோ இல்ல மோஷன் போறதுக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த கட்டி வந்து நீர் பையிலையோ இல்லைன்னா மோஷன் போற பையிலையோ அமுக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு மோஷன் போகவோ இல்ல யூரின் போகவோ கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஸோ தட் குட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் தட் த பேஷண்ட்ஸ் கம் வித். வெரி ரேர்லி குழந்தையின்மையோட வருவாங்க. ஃபைப்ராய்ட் யூஸ்வலா வந்து குழந்தையின்மை காஸ் பண்ணாது, ஆனா வெரி ரேர்லி குழந்தையின்மையோட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட்ஸ் மோஸ்ட்லி வருவாங்க. பட் போஸ்ட் மெனோபாசல், விச் மீன்ஸ் மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 வயசுல அப்படி போல மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, 50 வயசுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க மேடம் 1 வருஷமா 2 வருஷமா எனக்கு வந்து தூரம் நின்று போச்சு, இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு ஸ்பாட்டிங் பார்த்தேன், ஒரு ப்ளீடிங் பார்த்தேன் அப்படின்னா அதுவுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். டாக்டர், இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் சொன்னீங்க. ஒரு ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம பாடி அதை நமக்கு இண்டிகேட் பண்ணும்ல, அது எந்த மாதிரி சைன் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? கரெக்ட். ஸோ இப்போ பீரியட்ஸ் வந்து நம்மளோட ஆவரேஜ் பீரியட் லெங்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 28 டேஸ்லேருந்து 35 டேஸ் வரைக்கும் நம்மளோட ஆவரேஜ் பீரியட் லெங்த் அதுக்குள்ளே வருது அப்படின்னா தட் இஸ் அ நார்மல் சைக்கிள்.
ஸோ 28 டேஸ்க்கு முன்னாடியே வந்துடுது, எவ்ரி 20 டேஸ், எவ்ரி 21 டேஸ் அப்படி வருது அப்படின்னாலும் நீங்கள் டாக்டர் பார்க்கணும். 35 டேஸ்க்கு மேலே 40 டேஸ், 50 டேஸ், 60 டேஸாக வராமல் இருக்குன்னாலும் நீங்கள் டாக்டர் பார்க்கணும். தட் இஸ் ஒன். ரெண்டாவது, நார்மல் ஃப்ளோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து 2 to 3 டேஸ், சம்டைம்ஸ் 5 டேஸ் ஆர் மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் ஃப்ளோ இருக்கிறது இஸ் நார்மல். பட் லெஸ் தென் ஒரு half a day தான் வருது, 1 day தான் வருது, அதுவுமே ஸ்பாட்டிங் மட்டும்தான் வருது அப்படின்னாலுமே அப்நார்மல். 10 நாளைக்கு மேலே வருது, ஒரு நாளைக்கும் ஒரு ஃபுல் பேக்கெட் மாத்திரேன் அப்படின்னாலுமே அது அப்நார்மல். இப்போ பிசிஓஎஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கு இப்போ நேம் வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதோட இது சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? எஸ். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது சொல்கிறாங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது முதல்ல வந்து கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி கிடையாது, அது வந்து முட்டைப்பையில் நீர்க்கட்டி. ஸோ முட்டைப்பை தான் மாதம் நமக்கு வந்து ஒரு முட்டையிலேருந்து மாதம் நமக்கு வந்து ஒரு எக் வந்து மெச்சூர் ஆகி வெளியில் வருது, சரியா? ஸோ அந்த எக் மெச்சூர் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு ஹார்மோன் வேணும். அந்த எக் மெச்சூர் ஆகி உடைஞ்சி வெளியில் வரத்துக்கு இன்னொரு ஹார்மோன் வேணும். ஸோ அதனால் அதை 2 ஃபேஸாக பிரிப்போம். ஒன்று வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு பிரிப்போம், இன்னொன்று வந்து செக்ரட்டரி ஃபேஸ்ன்னு பிரிப்போம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் 15 days அண்ட் செகண்ட் 15 days. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 15 daysல தான் என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் மாதவிடாய் வரும்போது நம்மளோட பாடி வில் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் சைக்கிள். ஸோ நம்மளோட மாதவிடாயோட ஃபர்ஸ்ட் சைக்கிளில் தான் இந்த அடுத்த மாதம் ஆர் இந்த வர மாதம் எந்த எக் ரெக்ரூட் ஆக போகிறதுங்கிறது டிசைட் பண்ணுற ஒரு டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே தான் ரெக்ரூட்மெண்ட் டே, சரியா? ஃபர்ஸ்ட் டே தான் கேம்பஸ் இன்டர்வியூ டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ரெக்ரூட் ஆகிடும். அதில் ரெக்ரூட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஸ்லோவாக அது பில்டப் ஆகும். ஸ்லோவாக அந்த ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோன் வந்து என்ன பண்ணும், அதுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கு வந்துட்டு நல்லா பெருசு பண்ணி விடும், சரிங்களா? அதுக்கு நல்லா பெருசு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது வந்து 14th day ஆர் 15th day டிபெண்டிங் ஆன் தி சைக்கிள் லெங்த். ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும், அந்த முட்டைப்பையிலேருந்து அந்த முட்டை வெடிச்சு வந்துடும், வெளியில் வந்துடும், சரிங்களா? ஸோ அப்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎம்ஓஎஸ்லேயும் பிசிஓஎஸ் 2 ஒன்று தான். ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஃபாலிக்கல் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும், யூஸ்வலாக ஒரு எக்கு தான் வந்து ரெக்ரூட் ஆகி வரும். பட் இந்த பிஎம்ஓஎஸ்லையும் பிசிஓஎஸ்லையும் அந்த முட்டைப்பையிலேருந்து எக்ஸு ரெக்ரூட் ஆகும். ஆனால் ஒவ்வொரு எக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகிடும், அதோட க்ரோத் அரெஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த க்ரோத் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவைப்படுற ஈஸ்ட்ரஜனோட எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரஜன் உடம்புல இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நடக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரஜன் எதனால இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒபிசிட்டி. ஸோ நம்ம ஒரு ஆள் நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொழுப்பு சதை இருக்கு இல்லையா, கையில், காலில், உடம்புல, வயிறுல எல்லா இடத்துலையும் இருக்கிற கொழுப்பு சதை, அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த கொழுப்பு சதையில ஈஸ்ட்ரஜன் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரஜன், சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு மாதம் நமக்கு அந்த ஃபாலிக்கல் ரெக்ரூட் பண்ணும்போது நம்ம நார்மலாக நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரஜனை தவிர இந்த எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரஜனும் செக்ரேட் ஆகிறதுனால ஈஸ்ட்ரஜன் நிறைய இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நிறைய ஃபாலிக்கல்ஸ் ரெக்ரூட் ஆகுது, ஆனால் எந்த ஃபாலிக்கலாலையுமே பெருசாக வளர முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன ஆச்சு, வளராதது ஒரே காரணத்தினால தான் அது வந்து உடஞ்சி வெளியில வர மாட்டேங்குது. உடஞ்சி வெளியில வந்தாதான் பிரெக்னன்சி இல்லைன்னா பீரியட்ஸ் வரும். அது ரெண்டுமே நடக்காது, அதனாலதான் பீரியட் தள்ளி போகுது, அதனாலதான் டாக்டர் கிட்ட வராங்க. ஸோ இப்போ தட் இஸ் ஒன். இந்த பிஎம்ஓஎஸ் பிசிஓஎஸ்ல எப்படிலாம் சிம்டம்ஸ் வந்து அவங்க காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒபீஸா இருக்கலாம். சில பிஎம்ஓஎஸ் லீன் பிஎம்ஓஎஸ் கேட்டகரியில வரும், ஒல்லியா இருந்தாலுமே அவங்களுக்கு பிஎம்ஓஎஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய பருக்கள் ரொம்ப நிறைய வரும். எல்லா இடத்துலயும், முகத்துல, தலையில, எல்லா இடத்துலயுமே நிறைய பருக்கள் வரும். ஹேர் ஃபால், பயங்கரமான ஹேர் ஃபால். ஆனா தட் இஸ் அ டிபிக்கல் ஹேர் ஃபால் ஆஃப் அ மேல் டைப் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஆம்பளைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைட்ல ரிசீட் ஆகும், இங்க மட்டும் முடி இருக்கும்,
இங்க மட்டும் முடி இருக்கும், இங்க ஃபுல்லா அப்படி ரிசீட் ஆயிடும், அங்க இங்க சொட்டையா இருக்கும், இங்க மட்டும் முடி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சில ஆம்பளைங்களுக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி பால்ட்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த PMOS PCOS பேஷண்ட்ஸுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, பட் தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ். இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹேர் growth, எக்ஸசிவ் ஹேர் growth. ஸோ இங்க மீசை முளைக்குது, இந்த இடத்துல தாடி முளைக்குது, அப்புறம் கையிலேயே நிறைய முடி முளைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து தட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸசிவ் ஹேர் growth, ஹிர்சுட்டிசம். அது கூட அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் மீறி அவங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் அந்த ஒபீஸ் குண்டு பீப்புள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கழுத்து வந்து கொஞ்சம் நல்ல டார்க் பேச்சஸ் இருக்கும், அப்புறம் அவங்களோட ஆம்பிட்ல டார்க் பேச்சஸ் இருக்கும், பிலோ த பிரெஸ்ட் அதுலயும் டார்க் பேச்சஸ் இருக்கும், இன்னர் சைட் ஆஃப் த தொடை அதுலயுமே டார்க் பேச்சஸ் இருக்கும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ், அதுவுமே ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் PMOS அண்ட் PCOS, அதை அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு PMOS பேஷண்ட் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பேஷண்ட் உள்ள நுழையும் போதே, அந்த பேஷண்ட்டை பார்க்கும் போதே she will be a classic case of PMOS அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சிடும். கர்ப்பப்பையில வர பிரச்சனைகள், அதாவது PCOS, இதை சந்திக்காத பெண்களே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி இன்னைக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு கர்ப்பப்பையில வர வேறு பிரச்சனைகள் அண்ட் ஃபைப்ராய்டு கட்டிகளை பத்தி டாக்டர் திவ்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.